நீங்கள் இந்த திக்ரை ஓதக்கூடிய நேரத்திலே 100 நன்மைகள் எழுதப்பட்டு 100 தீமைகள் உங்கள் கணக்கிலிருந்து அளிக்கப்படுகின்றன. அந்த நாளின் மாலை வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாகவும் இந்த திக்ர் உங்களுக்கு அமைகின்றது. இந்த நற்செயலை விட சிறந்தது வேற யாரும் செய்ய முடியாது. ஒருவர் இதைவிட அதிகமான தடவை ஓதினால் தவிர என்று அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் 100 நன்மைகள் எழுதப்படுகிறது, 100 தீமைகள் அளிக்கப்படுகிறது. காலை முதல் மாலை வரை ஷைத்தானிடமிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. அந்த நாளிலே உங்களை விட நற்செயல் செய்தவர் வேறு யாரும் இல்லை. இந்த திக்ர் ஓதக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நற்செயலில் ஈடுபடுகின்றார்கள் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த திக்ர் முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பிலே 5221வது ஹதீஸாகவும், புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே 3293வது ஹதீஸாகவும், இன்னும் இப்னு மாஜா, அஹ்மது போன்ற நபிமொழி தொகுப்பிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறெவரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியது. அவன் எல்லாவற்றிற்கும் வலிமையுடையவன். மேலும் இந்த திக்ருக்கு ஒரு நாளில் 100 முறை சொல்கிறவருக்கு அது 10 அடிமைகளை விடுதலை செய்வதற்கு சமமாக நட்பலன் பெற்றுக் கொடுப்பதாகும்.